ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து தினமும் ஒரு இபாதத் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்மளுடைய விதியை மாற்றக்கூடிய ஒரு சிறப்பு மிகுந்த ஆயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரணும்னா அல்லாஹுடைய அருளும் கருணையும் நம்ம மேலே வந்து நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அருட்கொடைகள் எல்லாமே என்னாகணும், அதிகமாக்கப்படணும். அப்போ தான் நம்மளுடைய நிலைமை என்னாகும், மாறும். நமக்கு நிலைமை மாறணும்னாவே அவனுடைய அருளின்றி எதுவுமே முடியாது. அப்படிப்பட்ட அருளையும் அப்படிப்பட்ட கருணையும் கேட்டு நம்மளுடைய நிலைமையை மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு ஆயத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த ஆயத்து தான் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மிம்மா இந்தக வ அஃபில் அலைய மின் ஃபல்லிக மன்சூர் அலைய மிர் ரஹ்மதிக வ அன்சில் அலைய மின் பரகாதிக. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, யா அல்லாஹ், உன்னிடம் உள்ளத்திலிருந்து உன்னிடம் நான் கேட்கிறேன், உனது கருணையை என் மீது பொழிய செய்வாயாக. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னுடைய மனசுலேருந்து நான் கேட்குறேன், நீ என் மீது உன்னுடைய கருணையை கொடு, என் மீது உன்னுடைய அருட்கொடைகளை பரப்பிவிடு, இன்னும் என் மீது உனது பரக்கத்துகளை இறக்கிவே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அல்லாஹுடைய அருளும் கருணையும் கிடச்சிச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் விலகி நமக்கு நல்ல நிலைமை உண்டாகும். என்னுடைய நிலைமையே இப்படி தான் இருக்குது, ஏன் மாற மாட்டேங்குதுன்னு கவலைப்படுறவங்க, என்னுடைய நிலைமையில் மாற்றம் வரணும்னு ஆசைப்படுறவங்க அல்லாஹுடைய கருணையை கேட்கணும். என் மீது உன் கருணையை இறக்கிவே, இன்னும் உன்னுடைய அருட்கொடைகளை என் மீது பரப்பு. அப்படின்னு அர்த்தம்னா, அருட்கொடைகள் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே அருட்கொடை தான். நமக்கு இருக்கக்கூடிய ரிசுக்கும் அருட்கொடை தான், உறவுகளும் அருட்கொடை தான், அது இல்லாமல் செல்வம் எல்லாமே நமக்கான அருட்கொடை தான். அப்போ எனக்கு வந்து இது வேணும் அது வேணும் நம்ம கேட்குறதை விட உன்னுடைய அருட்கொடைகளை நிரப்பமாக்குன்னு கேட்டோம்னாவே எல்லாத்தையுமே அல்லாஹ் நம்ம கொடுப்பான். கொடுக்கறது எல்லாமே நமக்கு அருட்கொடைகளாக இருக்கும். அது இல்லாமல் கடைசியாக பரக்கத்தையும் கேட்குறோம். சில நேரங்களில் எல்லாருக்கும் எல்லாம் கிடச்சிருது, ஆனால் அதில் பரக்கத்து இருக்க மாட்டேங்குது. அல்லாஹ் நல்ல உறவை தான் நமக்கு கொடுக்குறான், ஆனால் அதில் ஒரு பரக்கத்து இல்லாமல் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம பிரிஞ்சு போயிடுறோம். அதே மாதிரி எத்தனையோ விஷயங்களில் அல்லாஹ் நமக்கு கொடுத்துட்றான், ஆனால் கொடுத்ததில் பரக்கத்து இல்லாமல் போயிடுது. பரக்கத்து இல்லாத ஒரு விஷயம் நமக்கு நிலைத்திருக்கக்கூடியதாக இல்லை. அதனால நம்ம கொடுத்துருக்கிறதுல பரக்கத்தையும் கேட்டு அதை எனக்கு நிலைத்திருக்க செய்யின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இடத்துல நம்ம கேட்கக்கூடியதாக இந்த ஒரு வார்த்தையும் இருக்குது. அப்போ அல்லாஹ் இடத்துல அருளையும் கருணையும் அதே மாதிரி அருட்கொடைகளையும் பரக்கத்தையும் கேட்கக்கூடிய இதை ஓதி பாருங்க. நிச்சயமாக அல்லாஹ் அதையெல்லாம் கொடுத்து உங்களுடைய விதியை மாற்றி விடுவான். இதெல்லாம் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிட்டாவே நம்ம லைஃபே மாறிடும்னு நம்ம சொல்லலாம். இப்போ இதை வந்து 6 முறை ஓதிக்கொள்ளுங்க. கேட்ட கையோடையே நம்ம ஓதிட்டு போகலாம். ரொம்ப ஒரு சின்ன அமல் தான், என்னோடு சேர்ந்து ஓதுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மிம்மா இந்தக வ அஃபில் அலைய மின் ஃபல்லிக மன்சூர் அலைய மிர் ரஹ்மதிக வ அன்சில் அலைய மின் பரகாதிக. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக வ அஃபில் அலைய மின் ஃபல்லிக மன்சூர் அலைய மிர் ரஹ்மதிக வ அன்சில் அலைய மின் பரகாதிக. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மிம்மா இந்தக வ அஃபில் அலைய மின் ஃபல்லிக வன்சுர் அலைய மிர் ரஹ்மதிக வ அன்சில் அலைய மின் பரகாதிக. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மிம்மா இந்தக வ அஃபில் அலைய மிர் ஃபல்லிக வ அஃபில் அலைய மின் ஃபல்லிக வன்சுர் அலைய மிர் ரஹ்மதிக வ அன்சில் அலைய மின் பரகாதிக. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மிம்மா இந்தக வ அஃபில் அலைய மின் ஃபல்லிக வன்சுர் அலைய மிர் ரஹ்மதிக வ அன்சில் அலைய மின் பரகாதிக. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மிம்மா இந்தக வ அஃபில் அலைய மின் ஃபல்லிக வன்சுர் அலைய மிர் ரஹ்மதிக வ அன்சில் அலைய மின் பரகாதிக. அல்ஹம்துலில்லாஹ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.